Daily. Taste the Daily. தேனி மாவட்டம் கடமலைகுண்டு கிராமத்தில் கீழே கிடந்த 2 பவுன் தங்க மோதிரங்கள் 10,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை முதியவர்கள் 2 பேர் மீட்டு கடமலைகுண்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் கடமலைகுண்டு பகுதியைச் சேர்ந்த துர்க்கையம்மாள் என்பவருடைய பணம் நகை என்று தெரியவந்ததை அடுத்து அவரிடம் முதியவர்களின் கைகளால் போலீசார் முன்னிலையில் கொடுக்கப்பட்டது. அரியலூர் நகரில் வசித்து வரும் ராஜ் என்பவரது மகன் நிவின் யாஸ்வா தனியார் பள்ளி ஒன்றில் 1ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் இவர் 7.15 நிமிடங்களில் சுப்ரபாரத்தை முழுமையாக பாடி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இதனால் மாணவனை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு அம்மா பேரவை சார்பாக கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் ஆட்சியில் மக்களுக்கு செய்யப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கும் நிகழ்ச்சி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பாராளுமன்ற வேட்பாளர் வெங்கடசாமி உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 100 அடி சாலையில் உள்ள தனியார் பேக்கரி ஒன்றில் காதலர் தினத்தை முன்னிட்டு ஆஃபர் அளித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்திருந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணி மாவட்ட பொதுச் செயலாளர் அக்னிபாலா தலைமையில் தாலி கயிறுடன் காதலர் தின ஆஃபர் அறிவித்த தனியார் பேக்கரி நிறுவனத்திற்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அதிமுக ஆட்சி சாதனை விளக்க துண்டு பிரசுரங்களை மாவட்ட செயலாளர் எஸ் ஆறுமுகம் வழங்கினார். சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம், மாவட்ட அவைத் தலைவர் தனபால் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற மக்கள் நலத்திட்ட சாதனைகள் உள்ளடக்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கிடையே வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நள்ளிரவு மளிகை கடை, அரிசி கடை, செருப்பு கடை உள்ளிட்ட பல்வேறு கடைகளில் மர்ம நபர்கள் சிலர் பூட்டை உடைத்து திருடி சென்றுள்ளனர். தற்பொழுது இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் பல்வேறு கடைகளில் மர்ம நபர்கள் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் சேமநல முத்திரை தாள் கட்டணத்தை 3 மடங்காக உயர்த்தியதை கண்டித்து உசிலம்பட்டியில் வழக்கறிஞர்கள் ஒரு நாள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உசிலம்பட்டி சார்பு நீதிமன்றம், உரிமையல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து வழக்குகளில் வாதாடாமல் உள்ளதால் பல்வேறு வழக்குகளை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். கோவை வ.உ.சி. மைதானத்தில் அனுமதியின்றி காதலர் தினம் கொண்டாட முயன்ற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தைச் சேர்ந்த 20 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவர்கள் காவல் வாகனத்தில் ஏற்றப்படும் போது காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கோவையில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் திருக்கோயிலில் 4 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் இதில் திருமண தம்பதியினருக்கு திருக்கோயில் சார்பாக 4 கிராம் தங்க தாலியுடன் 60,000 ரூபாய் மதிப்பிலான கட்டில், பீரோ, மெத்தை உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. பெரம்பலூர் அருகே சிறுவாச்சூர் அருள்மிகு மதுரகாளியம்மன் திருக்கோவிலில் உள்ள திருமண மண்டபத்தில் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் 60 வகையான சீர்வரிசை பொருட்களுடன் பொருளாதாரத்தில் பின்தங்கிய 7 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இவ்விழாவில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் உட்பட பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், அம்பாசமுத்திரம் வனக்கோட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம்
அம்பாசமுத்திரம் துணை இயக்குனர் அலுவலகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் வைத்து நடைபெற்றது. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குனர் இளையராஜா ஐஎஃப்எஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் அருகே உள்ள சூடாமணி மாசாணியம்மன் கோவிலில் 27ஆம் ஆண்டு பூக்குழி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஊர்வலமாக வந்து குழந்தைகளுடன் நேர்த்திக்கடனை செலுத்தும் வகையில் பூக்குழியில் இறங்கி அம்மனுக்கு நேர்த்திக்கடனை செலுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.